ஹே ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்கலான்னா கிச்சன் ஆர்கனைசேஷனுக்காக ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன் அமேசானில் இருந்து. ஸோ மொத்த ப்ராடக்ட்டுமே வந்துடுச்சு. ஸோ அதனால் அது மொத்தமாக இன்றைக்கி வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டோட்டலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் பயோலையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சால்ட் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். சால்ட்டு தான் லைக் நான் தப்பாக பார்த்து வாங்கிட்டேன், கரெக்டாக பார்த்து வாங்கியிருக்கேன். பட் குட்டியாக காம்பேக்டாக அழகாக இருந்துச்சு. இது வந்து சால்ட்டுமே கொட்டி வைக்கலாம், பட் இன்னும் வேறு ஏதாச்சும் ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரிட்டன் போடல, ப்ராடக்ட் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ஸ் 3 டைப் கண்டெய்னர் ஒன்று வாங்கியிருந்தேன். டோட்டலாக 6 கண்டெய்னர்ஸ் வரும், சின்ன சின்ன கண்டெய்னர். ஸோ இதில் வந்துட்டு ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்தேன், பட் இருந்தாலுமே எனக்கு பத்தலை. ஸோ அகைன் இன்னொரு வாட்டி ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் வந்துட்டு மசாலா டப்பாஸ், லைக் மசாலானா கடுகு, அப்புறம் மஞ்சாத்தூள், வெறும் மிளகாத்தூள், ஸோ அதெல்லாம் கொட்டி வைக்க ரொம்பவே யூஸாக இருக்கும்னு அது வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே உடன் டைப்பில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 2 வந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஆயிலெலாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி அதுக்காக வாங்கியிருந்தேன். அண்ட் இது ப்ராடக்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை இவ்வளோ நல்லா வரும்ன்றது. அண்ட் இதில் வந்துட்டு பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு லைக் புஷ் டைப்லாம் கொடுத்துறேன். ஸோ ஒர்த்து தானே சொல்லலாம் இந்த ப்ராடக்ட்டுமே இது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். இது வந்துட்டு ஆயில் ஸ்ப்ரே. இது ரொம்ப நாளாக வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். அட் லாஸ்ட் இது யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம ஆயிலெலாம் லைக் தோசை ஊற்றும் போது ஒரு வாட்டி மொத்தமும் ஊற்ற முடியாது அப்படின்றதுக்காக இது வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே டைப்பில் ஒன்று வாங்கியிருந்தேன். லைக் அழகாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது வந்து கிளாஸ் டைப். ஸோ 290 சம்திங் வாங்கியிருந்தேன். ஒர்த்து தான் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தது ஒரு ட்ரே மாதிரி, லைக் ஆர்கனைசேஷன் ரேக் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ரேக் வந்துட்டு நான் இதுவுமே அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பட் இந்த ப்ராடக்ட்டுமே ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட். மெட்டல் லைக் ஸ்டீல் டைப்பில் இருந்துச்சு, பிளாக்லேயும் இருந்துச்சு அண்ட் ஒயிட்லேயும் இருந்துச்சு. ஸோ ஒயிட்லாம் நம்ம வாங்கினோன்னா நம்ம கண்டிப்பாக கலர் வந்துட்டு அழுக்காயிடுன்றதுக்காகவே பிளாக் வாங்கிறது. இது ஓப்பன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ பொறுமையாக ஓப்பன் பண்ண பார்த்தேன், கடைசியில் பொறுமையை இழந்துட்டு கிழிச்சிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த ப்ராடக்ட்டுமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இதில் வந்துட்டு நம்ம மொத்த மசாலா டப்பாஸ்மே ஒரே ஒரு ஸ்டாண்டாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்துட்டு உடன் டைப்பில் தான் வாங்கியிருந்தேன். என்னென்னா லைக் லைட்டர், நம்ம கட்லரிஸ்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டாக வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஸ்பூன் அண்டு அதுக்கப்புறமேட்டு கத்தி அதெல்லாம் வந்துட்டு வைக்கிறதுக்காக ஒரு இது வாங்கியிருந்தேன், உடன் டைப். அண்ட் இது வந்துட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு 290 ரேஞ்சஸில் வாங்கியிருந்தேன். எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியல. ஸோ ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொசு கொல்லும் நவீன மிஷினே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு எங்கள் ஏரியாவில் ரொம்ப கொசு இருக்கிறதுனால ஒரு அந்த இது சம்திங், அந்த ப்ராடக்ட் பேர் வந்துட்டு இது சுவிட்சில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிட்டோன்னா, இருட்டாக இருக்கிற ஏரியாவில் வச்சோன்னா கொசு எல்லாமே இதில் வந்துட்டு கலெக்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட்டு. ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸை நான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அதோட ஃபைனல் அவுட்லுக் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி